கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எபேசியர் 6:12 நாம் பார்க்கும்போது, பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறிந்தவர்கள் அல்லவே என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது. கடைசி காலத்திலே பிசாசு தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நம்முடைய பரிசுத்த வாழ்வை குலைக்கும்படியாகவும் நம்முடைய ஜீவிதத்தில் பல காயங்களை ஏற்படுத்தும்படியாகவும் பிசாசு தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய தந்திரம் பல வேளைகளில் தேவனுடைய திட்டத்தை போல் அவன் செயல்படுத்துகிறான். இதை அறியாமல் பல ஜனங்கள் அவனுடைய தந்திரத்தில் விழுந்து இந்த உலகத்திற்கு அடிமையாகி உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள். வேத வசனத்தை கொண்டு தான் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிசாசு இயேசுவானவர் 40 நாள் உபவாசம் இருந்து அவர் உபவாசம் முடித்தவுடன் பிசாசு இயேசுவை சோதிக்கும்படியாக வந்தான். ஆனால் இயேசு பிசாசை வேதனுடைய வார்த்தையினாலே அவனை அந்த இடத்திலே அவனை எதிர்கொண்டார் என்று பார்க்கிறோம். நாமும் வேதாகமத்தின் வார்த்தைகளினால் பிசாசை எதிர்கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகம் என்பது இந்த உலகத்தில் உள்ள ஒரு அரிய பொக்கிஷமாய் காணப்படுகிறது. உலகத்தில் பல வேதங்கள் காணப்பட்டாலும் பரிசுத்த வேதம் என்று சொல்லும்போது அது நமக்கு உலகத்தில் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும், நாம் ஆண்டவருக்காக எப்படி செயல்பட வேண்டும் என்ற எல்லா காரியங்களும், நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறைகள், நாம் வேலை செய்கிற விதங்கள், என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று எல்லா காரியங்களையும் குறித்து பரிசுத்த வேதாகம் திட்டம் தெளிவுமாக சொல்லியிருக்கிறது. ஆனபடினாலே பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, பிசாசின் தந்திரங்கள் எதிர்த்து நில்லுங்கள், எதிர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இந்த காலத்தில் பல விசுவாசிகளை கூட தந்திரமாக அவனுடைய திட்டங்கள், உலகத்தின் பல திட்டங்களுக்கு அற்ப லாபத்தை கொடுத்து, அற்ப வருமானத்தை கொடுத்து செய்ய வைக்கிறான். கடைசி காலமாய் காணப்படுகிறது. அதை அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளாதபடி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய திட்டத்தையும் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் கானானின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கும் போது இவர்கள் எகிப்தின் ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். எகிப்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அது சாத்தான் கொடுக்கிற சின்ன ஆசீர்வாதம். இதனால் பலர் தேவனுடைய திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு போகிறார்கள். கடைசி காலமாய் காணப்படுற நாமும் உணர்ந்து பிசாசின் தந்திரம் என்ன என்பதை அறிந்து நாம் ஆண்டுடைய காரியத்திற்காக செயல்படுவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.